அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் முக்கியமான அப்டேட் என்பது வந்துள்ளது. ஜூலை 31க்குள் இதை அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்களுடைய ரேஷன் கார்டு தொடர்பான பல பிரச்சனைகள் வரக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளனர். இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்தால் ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 விதமான தகவல்கள் என்ன அப்படின்றத தான் இன்னைக்குரிய வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே முக்கியமான எச்சரிக்கை அறிவிப்பு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தான் அந்த லாஸ்ட் நாள் அப்படிங்கிறது. குறிப்பாக நீங்கள் தொடர்ச்சியாக மானிய விலையில் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை இது மாதிரி இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை எல்லாத்தையும் பெற விரும்பினீங்க அப்படின்னா இன்றைக்கி உள்ள நீங்கள் ஒரு முக்கியமான வேலையை முடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு தற்போது ரேஷன் கார்டுகளுக்கு EKYC அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னணு சரிபார்ப்பு முறையை தீவிரப்படுத்தி வருது. இதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஒரு ரேஷன் கார்டில் எத்தனை நபர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்களா அப்படின்றத உறுதி செய்கிறதுக்கும் ரேஷன் கார்டு தொடர்பாக ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தடுக்கிறதுக்கும் தான் முக்கியமாக இதை செயல்படுத்துகிறாங்க. ரேஷன் அட்டையில் பெயர் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுமே அவங்கவுங்களுடைய கைரேகையை ரேஷன் அட்டையில், அதாவது அந்த பயோமெட்ரிக் மிஷின் மூலியமாக நீங்கள் கைரேகை பதிவு செய்கிறது அவசியம் அப்படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக திருவள்ளூர், ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரியான மாவட்டங்களில் இதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவுகள் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கான ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்குள்ளே கம்பல்சரி முடிச்சிருக்கணும்னு ரொம்ப தீவிரமாக இந்த நடைமுறைகள் அப்படிங்கிறது செயல்பட்டு வருது. இதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவுகளும் நிறைய மாவட்டங்களில் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருக்காங்க. பொதுவாக தமிழகம் முழுவதுமே கொடுத்துருக்காங்க. இந்த EKYC நடவடிக்கை அப்படிங்கிறது பிரதான நோக்கம் அப்படிங்கிறது தான், அதாவது தகுதியான குடும்பங்களுக்கு மட்டுமே ரேஷன் பொருட்கள் சென்றடைகிறத உறுதி செய்யணும் அப்படின்றத உணர்ந்துறதுக்கும் போலியான குடும்ப அட்டைகளை கண்டறிஞ்சு முறைகேடுகளை தடுக்கிறதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது தான் இந்த பயோமெட்ரிக் முறை அப்படிங்கிறது. அதனால் உங்களுடைய ரேஷன் கார்டில் எத்தனை உறுப்பினர்கள் பெயர் இருக்கோ அவங்க எல்லாருமே அவங்கவுங்க பகுதிக்கு உட்பட்ட நியாய விலைக்கடைக்கு சென்று இந்த பயோமெட்ரிக் முறை மூலயமா கைரேகை பதிவு செய்கிறது அவசியம். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் யாராவது ஒரு ஆள் கூட இந்த சரிபார்ப்பை செய்யாமல் விட்டுட்டாங்க, அப்போ அவங்க வெளியில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா வருங்காலத்தில் இந்த ரேஷன் அட்டை தொடர்பாக வழங்கக்கூடிய பொருட்கள் நிறுத்தப்படுறதுக்கோ அல்லது அந்த குறிப்பிட்ட உறுப்பினருடைய பெயர் நீக்கப்படுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு குடும்ப அட்டைக்கு எத்தனை நபர் இருக்காங்க, எத்தனை நபருக்கு ஏற்ற மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் தீம் அப்படிங்கிறதே. நீங்கள் வேலை நிமித்தமாக வெளியூரில் நான் ஒரு ஃபேமிலியோடு தங்கியிருக்கேன் அப்படின்னா அது சென்னையாக இருக்கலாம், இல்லை கோயம்புத்தூர், இல்லை வெளியில் ஏதாவது உங்களுக்கு திருச்சி, கன்னியாகுமரி இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நகரங்களுக்கு இடம் பெயர்ந்திருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு நீங்கள் போகணும். உங்கள் ஊருக்கு சென்று தான் நீங்கள் இந்த கைரேகை சரிபார்ப்பை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு சென்று அங்கே உங்களுடைய கைரேகை பதிவை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பதிவையும் EKYCயை முடிச்சு கொள்ளலாம். அதே போல் குடும்ப பெயர் இருந்து அவங்க இறந்து போயிருக்காங்க, இன்னும் அவங்களுடைய விவரங்கள் நீக்கப்படலை அப்படின்னா நீங்கள் அது சம்மந்தப்பட்ட வட்ட வழங்கல் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உரிய ஆவணங்களை சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க பேர் நீக்கப்படும். ஜூலை 31 இன்னைக்கு தான் இந்த கைரேகை பதிவு செய்யக்கூடிய கடைசி நாள் அப்படிங்கிறது. இன்னைக்குள்ளே எப்படியாச்சும் இது வரைக்கும் நீங்கள் செய்யலைனாலும் பரவாயில்ல, இன்னைக்குள்ளே எப்படியாச்சும் இந்த பணிகள் எல்லாத்தையும் முயற்சிக்க பாருங்கள். உங்களுடைய எவ்வளோ பெரிய பிஸி ஷெடியூலாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் இருக்கக்கூடிய முக்கியமான கைரேகை வைக்க வேண்டிய எல்லாருடைய நபர்களையும் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் கைரேகை பதிவு செஞ்சிடுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விழிப்புடன் செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய ரேஷன் கார்டு உரிமையை தக்க வைக்கிறதுக்கும் தமிழக அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இது கம்பல்சரி நீங்கள் இது பண்ணியிருக்கணும். மத்திய அரசாங்கமும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதன்படி என்ன அறிவிப்பு அப்படின்னா, மத்திய அரசாங்கத்திட்டருந்து ஒரு புதிய திட்டமே கொண்டு வரப்பட்டிருக்கு. இது வரைக்கும் AAY அப்படின்ற கார்டுக்குன்னா 35 கிலோ அரிசி மாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு குடும்பத்தில் எத்தனை நபர் இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த 35 கிலோ அரிசி அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு செக் வைக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. 35 கிலோ அரிசி நீங்கள் மாதம் வாங்குறீங்கன்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய அப்டேட் அப்படிங்கிறது. என்னென்னா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நியாய விலை கடைகள் கிட்டத்தட்ட ஒரு 37,328 கடைகள் இருக்குது. தமிழகத்தில் அதை குடும்ப அட்டைகளாக பார்த்தீங்க அப்படின்னா 2,25,93,000
3654 உறுப்பினர்கள் இருக்காங்க குடும்ப அட்டை உறுப்பினர்கள் அப்படின்றதுல. அதில் 2,02,526க்கான மானியமாக 14,000 கோடி தமிழக அரசுக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்துட்ருக்கு. இதில் ஒரு அட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வருடத்துக்கு 6,000லேருந்து 6,500 வரைக்கும் செலவாகுன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏஏஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்டைதாரர்களுக்கு வந்து அரிசி அளவை குறைக்க மத்திய அரசு பரிந்துரை செஞ்சுருக்கு. என்ன அப்படின்னா அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திட்டம் அப்படிங்கிறது. அந்த யோஜனா திட்டத்தின் மூலயமா ஏஏஒய் அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ அரிசி வாங்குவாங்க மாதம் மாதம். அவங்களுக்கு குறைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வகையான ரேஷன் அட்டைகள் அப்படிங்கிறது இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்ஹெச் அதுக்கு அந்த அட்டைகளுக்கு வந்து முன்னுரிமை அப்படிங்கிறது உள்ளவங்களாக இருப்பாங்க எப்போவுமே. இந்த அட்டையில் வந்து 76,99,940 குடும்ப அட்டைகள் அப்படிங்கிறது இருக்குது. மாதம் 8 கிலோ அரிசி அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் ஏஏஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 35 கிலோ அரிசி அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த அட்டையில் 18,64,600 குடும்ப அட்டைகள் அப்படிங்கிறது இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டைதாரர்கள் இவங்களுக்கும் முன்னுரிமை அற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை வந்து அரிசி சர்க்கரை வாங்குவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை வந்து கிட்டத்தட்ட 9,842 குடும்ப அட்டைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்பிஎஸ் அந்த மாதிரியான சில அட்டைகள் இருக்குது. அதாவது முன்னுரிமை அற்றவர்கள் இருக்குது. வெறும் ஐடென்டிஃபிகேஷனுக்காகவே ஒரு சில அட்டைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் மெயினாக சொல்லக்கூடியது என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் இந்த 3 அட்டைதாரர்கள் தான் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய முக்கியமான சலுகைகள் மெயினாக அவங்களுக்கு போய் சேரும். இப்போ இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்து மூலிமா இது வரைக்கும் குடும்பத்துக்கு மாதம் 35 கிலோ அரிசி வாங்கிட்டு இருந்தாங்கல்ல. இனிமே அவங்க குடும்பத்தில் ஒரு நபர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு நபருக்கு 7 கிலோ அரிசி அப்படின்ற வகையில் 35 கிலோ அரிசி கட் பண்ணிவிட்டு ஒரு குடும்ப அட்டையில் 2 பேர் தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 14 கிலோ தான் அரிசி இனிமேலேருந்து. ஆனால் ஒரு குடும்பத்தில் 5 பேர் 7 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இது வரைக்குமே 35 கிலோ அரிசி தானே போயிருக்கும். அப்போ எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க ஆனால் குறைந்த அளவில் அவங்களுக்கு அரிசி அப்படிங்கிறது போகுது. அதனால அவங்களோட தேவை வந்து பூர்த்தி செய்யப்படலை. அதனால் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகப்படியான மானியம் போகாமல், அதாவது இந்த பொருட்கள் எல்லாம் போகாமல் அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்கவங்களுக்கு இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் போய் அவங்களோட தேவையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்ற நோக்கில் தான் இந்த 35 கிலோ அரிசியை கட் பண்ணியிருக்காங்க. ஒரு குடும்ப அட்டைதாரரில் மொத்தம் 2 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 7 கிலோ அப்படின்ற விதத்தில் 14 கிலோ தான் கொடுப்பாங்க. 35 கிலோ அவங்களுக்கு கிடையாது. 5க்கு மேற்பட்ட நபர்களாக இருந்தாங்கன்னா 35 கிலோவுக்கு மேலே அவங்களுக்கு அரிசி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் அந்த 35 கிலோ அரிசி வாங்குறவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட் அப்படிங்கிறது. இதுதான் அந்த 2 முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது மத்திய கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவித்ததுபடி இகேஒய்சி அப்படிங்கிற அந்த கைரேகை பதிவு செய்கிறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ரேஷன் கடைக்கு போய் இதை இப்போவே முடிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் கவர்மெண்ட் அண்ட் மத்திய கவர்மெண்ட்டிலேருந்து வரக்கூடிய முக்கியமான சலுகை அறிவிப்பு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.